ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கிலாந்துக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் இடையே நடக்க போகிற தேர்ட் T20 மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச 2 T20யுமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து வந்து ஒரு டாமினேட்டிங் விக்டரி வந்து பண்ணியிருக்காங்க. சீரியஸ் தோத்ததுனால இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் சம் சேஞ்சஸ் இருக்கலாம். பெஞ்சில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் அதிகமாகுது. அதில் யாரெல்லாம் ப்ளே பண்ண போகிறா, இந்த மேட்சோட பெர்ஃபார்மன்ஸ் யாரெல்லாம் இருக்க போகிறாங்க. ஏன்னா லாஸ்ட் மேட்ச்சில் நம்ம சொன்ன மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா ஜான்சன் சார்ல்ஸ் வந்து நல்லா ரன்ஸ் அடிச்சிருந்தார். எவின் லூயிஸ் வந்து ஃப்ளாப்பு. அட் த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலர்லி வந்து ஜாக்கப் பெத்தேல் பற்றி நம்ம பேசினது, ஜெசன் ஹோல்டர் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் சொல்லி நம்ம பேசியிருந்தோம். ஹாரி ப்ரூக்காக இருக்கட்டும், ரோமன் பவுலாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸோட பேட்டிலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ரன்ஸ் வந்து வரது பார்க்க முடிஞ்சுது. ஜேம்ஸ் ஸ்மித் ஃப்ளாப்பு, பென் டெக்கெட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டு பிக்காக இருப்பாருங்கிறது வரைக்கும் சொல்லியிருந்தோம். ஸோ லாஸ்ட்டு மேட்சோட வீடியோவில் நமக்கு மிஸ் ஆனதுன்னு பார்த்தோம் அப்படின்னா பிரைடன் காஸ் அது வந்து ஒரு ஃப்ளாப்பாக இருந்தது. அண்ட் ஆடில் ரஷீத், இந்த 2 பிளேயர்ஸும் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் கேமில் நமக்கு ஒரு பிக்கஸ்ட்டு ஃப்ளாப் கொடுத்துருந்தாங்க. தென் லியாம் டாசன் ட்ரீம் டீம் வரதுக்கான பாசிபிள் கம்மி, அவரை ஸ்கிப் பண்ணுங்க அப்படிங்கிற வார்த்தையும் நான் வந்து வீடியோவில் கிளியர் கட்டாக மென்ஷன் பண்ணியிருந்தேன். அவரை பற்றி பேசும்போது 4 ஓவருக்கு 42 ரன் கொடுத்து விக்கெட்ஸ் எதுவுமே எடுக்காமல் ட்ரீம் டீம் வராமல் போயிருந்தார். ஸோ இப்போது புது மேட்ச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா புது பிளேயர்ஸும் ஆடுறதுக்கான பாசிபிள் இருக்குது. யாரெல்லாம் ஃபேண்டசியில் நம்ம பிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் இந்த ரோஸ் பவுல் சவுத்தாம்ப்டனில் வச்சு நடக்க போகுது. 10th ஜூன் நைட்டு 11 மணிக்கு தான் மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்மால் கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணக்கூடியவங்க ஏர்லி மார்னிங் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா 12 hours 10 hours முன்னாடி ஜாயின் பண்ணி வச்சுருங்க. உங்கள் கூட கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணி ஃபுல் ஆகிறவங்க நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து அவங்களோட டீமை எடிட் பண்ணாமல் போகலாம். நீங்கள் எடிட் பண்ணி சம் பிளேஸ் பிக் பண்ணுற ரீசனுக்காக உங்களுக்கு அந்த வின்னிங் பாசிபிலிட்டிஸ் வந்து கூட இருக்கும் அப்படிங்கிறது தெரியப்படுது. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ லிங்க் கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ்லேருந்து கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்கும். ஸோ இப்போ கூட TNPL போயிட்டுருக்கு. 1 or 2 மேட்சஸ் நம்மளால் ரெகுலர் வீடியோ போட முடியல. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக வீடியோஸ் போடுறதா ஐடியா இருக்குது. ஸோ டீம்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் இன்றைக்கி மேட்ச்சில் கூட பார்த்தீங்கன்னா ஸ்வப்னில் சிங்லாம் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ரிஸ்கி ஆப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். கம்மியான பர்சன்டேஜில் நம்ம கொடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து தரமான பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. TNPL இருக்கட்டும், இன்டர்நேஷ்னலாக இருக்கட்டும். மறக்காமல் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த பிச்சை பற்றின அனாலிசிஸ் வந்து நம்ம பார்க்கணும். இது வந்து ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்காக இருக்கும். பேஸ் பவுலர்ஸ்க்கு நல்ல சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. ஸ்லோ டவுன் ஆகும் பிச்சு 2வது இன்னிங்ஸில். பட் இருந்தாலும் ஓவரால் பார்க்கும்போது பேஸ் பவுலர் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ்க்கு கொஞ்சம் அதிக ப்ரியாரிட்டி போகலாம். மொத்தமாக 12 மேட்சஸ் நடந்திருக்கு. 8 பேட்டிங் ஃபஸ்ட்டு, 4 பேட்டிங் செகண்ட் வின் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணக்கூடிய டீமுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸ்கோரிங் பேட்டர்னில் 180 கீழே 3 முறை, 150 169க்குள்ளேருந்து எல்லா காலம்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா 3 முறை ஸ்கோர்ஸ் ரெக்கார்டாக இருக்குது. ஆவரேஜ் ஸ்கோர் வந்து ஒரு 180 அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஹை ஸ்கோர் ஆஸ்திரேலியா, லோ ஸ்கோர் வந்து ஆஸ்திரேலியா அந்த கிரௌண்டில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 3 கேம்ஸில் பேஸ் பவுலர்ஸ்க்கு 31 விக்கெட்ஸும் ஸ்பின்னர்ஸ்க்கு 20 விக்கெட்ஸும் கிடச்சிருக்கு. விக்கெட்ஸ் நல்லாவே இந்த கிரௌண்டில் விழுது அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ நம்ம பார்க்கும்போது 11th September 2024 நடந்த மேட்ச். இது வந்து ஆஸ்திரேலியா இங்கிலாந்து வந்து ஆடிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயரில் இந்த ஜாக்கப் பெத்தேல் வந்து டெபு பண்ண சீசன் நினைக்கிற சம்திங் அதில் கொஞ்சம் நல்லா ஆடி இருந்தார். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பொறுப்பில் 86க்கு 1 டிராவிஸ் ஹெட்டு நொறுக்குவார். அந்த பர்டிகுலர்லி பார்த்திங்க அப்படின்னா அந்த 6th ஓவர் நினைக்கிறேன், ஒரே ஓவரில் 30 ரன் அடிப்பார். எந்த பவுலும் எனக்கு எக்ஸாக்டாக தெரில, சாம் கரன் நினைக்கிறேன் சம்திங். இது வந்து ஒரு 1 இயருக்கு முன்னாடி நடந்த மேட்ச்சு, அக்யூரேட்டாக எனக்கு சரியாக சொல்ல தெரில. பட் சாம் கரனோ ஏதோ ஒரு பவுலரை 30 ரன் அடிப்பார் டிராவிஸ் ஹெட். ஸோ 2வது இன்னிங்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இங்கிலாந்து வந்து 46க்கு 3. தென் அடுத்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதில் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச்லையும் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 53க்கு 1, 2வது இன்னிங்ஸில் 39க்கு 2 அப்படி மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மேட்ச் ஸ்கோர் கார்டு முடிஞ்சிருக்கு. தேர்ட் கேம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அதுலேயுமே ஓவரால் நம்ம பார்க்கும்போது 18 விக்கெட் வந்திருக்கு. லாஸ்ட்டு 2 மேட்சஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னாலுமே இந்த மேட்ச்சில் 20 விக்கெட் வந்திருக்கு, இந்த மேட்ச்சில் 15 விக்கெட். ஸோ விக்கெட்ஸ் வந்து நல்லா வருது. ஸோ பவுலர்ஸ் வந்து நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணாலே ஃபேண்டசியில் நிறைய டிஃபரன்ஷியல் பாயிண்ட்ஸ் வந்து எடுக்கலாம் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 66க்கு 2, 2வது இன்னிங்ஸில் 32க்கு 3ன்னு சொல்லி ஸ்ட்ரகிள் ஆகியிருக்காங்க. எப்போலாம் 2வது இன்னிங்ஸ் பேட் பண்ணக்கூடிய டீம் இருக்காங்களோ அவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா ஏர்லியராக ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகியிருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கிலாந்து தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த லாஸ்ட்டு 3 தடவையுமே பேட் பண்ணியிருக்காங்க, தோற்றுருக்காங்க. லாஸ்ட்டு 3 கேம்ஸ்லையுமே சேஸ் பண்ண முடியாமல் தோற்றுருக்காங்க இங்கிலாந்து அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ பேசஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 31 விக்கெட்ஸ் நம்ம பேசியிருந்தோம் லாஸ்ட் 3 கேம்ஸில். அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 13, 2வது இன்னிங்ஸில் 18ன்னு சொல்லி ஷேர் ஆகிருக்கு. ஸ்பின்னர்ஸ் மொத்தம் 20, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 8, 2வது இன்னிங்ஸில் 12. பவுலர்ஸோட டைப்
பேஸ் பவுலர்ஸில் ஹை பேஸ் பவுலர்ஸ்க்கு 3 விக்கெட் தான் கிடச்சிருக்கு. மீடியம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே சப்போர்ட் இருந்திருக்கு. அண்ட் பிரைடன் காஸாக இருக்கட்டும், ஆப்போனன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ரொமேரோ ஷெப்பர்ட் அண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஜசன் ஹோல்டர் மாதிரியான பவுலர்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பார்ட் டைமர்ஸ்க்கு 2 விக்கெட், லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸ்க்கு 8 விக்கெட், ஓவரால் 31 விக்கெட்ஸ். ஸ்பின்னர்ஸ் லெக் பிரேக் பவுலர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 9 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. சைனா மேன் 5, லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் 2, ஆஃப் பிரேக் 4, ஓவரால் 20 விக்கெட்ஸ். இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு பார்த்திங்க அப்படின்னா லெக் பிரேக் பவுலர் ஆடில் ரசீத் இருக்கார். ஸோ ஆப்போனன்ஸில் வெஸ்ட் இண்டீஸில் அவங்க ஸ்குவாடில் எந்த ஒரு லெக் பிரேக் பவுலர்ஸும் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ லாஸ்ட் மேட்சோட ஒரு ஸ்கோர் கார்டு 196 கஷ்டப்பட்டு அடித்தாங்க வெஸ்ட் இண்டீஸு. ஸோ கம்ஃபர்டபுளாக பார்த்திங்க அப்படின்னா இங்கிலாந்து வந்து சேஸ் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட்டில் தான் கொஞ்சம் விக்கெட்ஸ் கொடுத்ததுனால ஒரு 4 விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ண மாதிரி தெரியும். பட் நல்லாவே ஆடி இருந்தாங்க. 47 பட்லர் மறுபடியும் டாப் ரன் ஸ்கோராக இருந்திருக்காரு. 30 ரன் பென் டெக்கெட் பார்த்திங்க அப்படின்னா அடிச்சிருந்தார். பெத்தேல் 26+1. ஸோ ப்ரூக் பார்த்திங்க அப்படின்னா 34, லுக்குட் வந்து குவாலிட்டியான 2 விக்கெட்ஸ். வெஸ்ட் இண்டீஸ் தரப்பில் ஷாய் ஹோப் 49, ஜான்சன் சார்ல்ஸ் 47, ஹோல்டர் நல்ல ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஷெப்பர்ட் டீசென்ட் பர்ஃபார்மன்ஸு அண்ட் அல்சாய் ஜோசப்க்கு 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிது. ஓவரால் இங்கிலாந்து வந்து மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸோ ஃபஸ்ட்டு T20 மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் 189 சேஸ் பண்ண முடியாமல் தோற்றுருந்தாங்க. இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸாக இந்த இடத்துல பெத்தேல் பட்லர் இந்த 2 பிளேயர்ஸ் மட்டுமே 2 மேட்ச்சுமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு ரொமேரோ ஷெப்பர்ட் இருக்கார். அவ்வளோதான். அவரை தவிர்த்து பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸாக நம்ம ஜான்சன் சார்ல்ஸோட அந்த 18 ரன்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஒரு ஆள் பார்க்கும்போது ஷெப்பர்ட் வந்து 2 மேட்சும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காருங்கிறது தெரிய வருது. ஹெட் டு ஹெட் 37 முறை 18 ஈக்குவலாக வின் பண்ணியிருக்காங்க. ஒரு முறை நோ ரிசல்ட்டில் முடிஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு இங்கிலாந்து டீம் பார்த்தினா ஃபுல் ப்ரிவ்யூ சிம்பிளாக பார்க்கலாம். ரொம்ப பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாட்ஸ்குள்ளே போக வேண்டாம். ஏன்னா 30-20 ஆயிடுச்சு. ஸோ ஸ்டாட்ஸ்குள்ளே போகாமல் பர்சன்டேஜ் வைஸாக அந்த இன்னிங்ஸ் வைஸாக பிளேயர்ஸ் வந்து சிம்பிளாக பிக் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். ஓப்பனிங் பார்த்திங்க அப்படின்னா ஜேம்ஸ் ஸ்மித், பென் டெக்கெட் ஓப்பன் பண்ண போகிறாங்க. பட்லர், ப்ரூக், பேண்டன், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஜாக்கப் பெத்தேல், வில் ஜாக்ஸ், லியாம் தாசன், அடுத்து பிரைடன் காஸ், ஆடில் ரசீத், லுக்குட். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இங்கிலாந்து டீம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் பிளேயிங் லெவனாக பார்த்திங்க அப்படின்னா பார்க்கப்படுது. 4 ஓவர்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். லுக்குட் 4, ஆடில் ரசீத் 4, பிரைடன் காஸ் 4, லியாம் தாசன் 4, வில் ஜாக்ஸ் அண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஜாக்கப் பெத்தேல் வந்து 2 ஓவர்ஸ் வந்து ஷேர் பண்ணுறதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குது. ஜேம்ஸ் ஸ்மித்து, பென் டெக்கெட் இந்த 2 பிளேயர்ஸுமே இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு 50 பார்ட்னர்ஷிப் கொடுக்கறதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குது. அதுவே எய்தர் செகண்ட் பேட்டிங்காக இருந்துச்சுன்னா 2 பேருமே ஏர்லி ஃப்ளாப்பும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். குறிப்பாக அக்கீல் ஹுசைன் வச்சு அந்த நியூ பால் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ஜேம்ஸ் ஸ்மித்து ஃப்ளாப் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஒரு 2 6 அடிப்பார் ஸ்ட்ரைட்டில். பட் 3rd பால் கையில் கொடுத்துட்டு போகிறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது செகண்டாக போல் பண்ணும்போது. ஸோ அக்கீல் ஹுசைன் வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸுமே ஜேம்ஸ் ஸ்மித்துக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இருந்தாலும் மோஸ்ட் ப்ராபப்ளி ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இந்த 2 பிளேயர்ஸுமே பிக் பண்ணுங்கள். கிராண்ட் லீகில் 2வது இன்னிங்ஸ் பேட் பண்ண போகிறாங்க இங்கிலாந்து அப்படின்னா இந்த 2 பிளேயர்ஸில் யாராவது ஒருத்தரை நம்பிக்கையான பிளேயர்ஸாக கேச்சிங் பாயிண்டில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை நீங்கள் கொண்டு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். 2 பிளேயர்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா 48-75 சொல்லி பிக் பண்ணியிருக்காங்க. தென் ஜாஸ் பட்லர் பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஸ்வல் பிக் பண்ணிக்கலாம். போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். இந்த மேட்ச்சுக்கு முடிஞ்சளவுக்கு அஸ் அ பிளேயரை பிக் பண்ணுங்கள். 80 to 90 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸ்மால் லீகுக்கு ஒரு பெஸ்ட் கேப்டன் அப்படிங்கிறது தெரிய வருது. ஹாரி ப்ரூக் இந்த மேட்ச்சுக்கு போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண போகிறாங்கன்னா விசி இந்த மேட்ச்சுக்கு ஒரு ரிஸ்கியான ஒரு விசியாக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். வென்யூ நம்பர்ஸ் பார்க்கும்போது ஒரு மேட்ச் ஆடி 28 கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பர்டிகுலர்லி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டாம் பேண்டன் லாஸ்ட் மேட்ச் ஒரு 30 ரன் அடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. ஸோ பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது 50-50 ஆப்ஷனில் போகலாம். ரொம்ப ரிஸ்க்காக போகிறவங்க மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். இந்த மேட்ச்சுக்கு பெத்தல் அண்ட் வில் ஜாக்ஸோட பொட்டன்ஷியல் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. குறிப்பாக வில் ஜாக்ஸ் லாஸ்ட் மேட்ச்சில் ஒரே ஒரு ஓவர் போல் பண்ணி 2 ரன் மட்டுமே கொடுத்துருந்தாரு. செகண்ட் ஓவருக்கு சான்ஸ் கிடைக்கல. ரீசன் வெஸ்ட் இண்டீஸில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இல்லை. இருந்த ஒரே லெஃப்ட் ஹேண்டர் எவின் லூயிஸ், அவரையுமே வந்த உடனே அனுப்பிட்டாங்க மொதல் பால்லையே. ருதர்ஃபோர்டு வந்த உடனே ஃபால் ஷாட்டாடே அவுட் ஆன ரீசனுக்காக வில் ஜாக்ஸ்க்கு அதிக ஓவர்ஸ் போகலை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ இப்போ டாம் பேண்டன் ரேராக 2வது பேட்டிங்னா மட்டும் ரொம்ப ரிஸ்க்காக போனால் பிக் பண்ணுங்கள். ஸ்டாட்ஸ் பெருசாக இல்லை வென்யூவில். பெத்தேல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். ஒரு பவுலிங்கில் ஒரு விக்கெட் ஆஸ் யூஸ்வல் இந்த மாதிரி இந்த பர்ஃபார்மன்ஸே பண்ணுறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. பேட்டிங் வந்தாலும் ப்ராமிசிங் ஸ்டார்ட் வந்து கொடுக்குறாரு. வில் ஜாக்ஸ் 22% கம்மியாக இருக்கார். ஃபஸ்ட் மேட்ச்சே நான் சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல இறங்கினார்னா ஒரு ட்ரீம் டீம் வரதுக்கான பாசிபிள் கம்மின்னு. பட் இந்த மேட்ச்சுக்கு 2 ஓவர் ஷுவர் ஷாட் போல் போடுறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. 1 விக்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பேட்டிங்கில் கொஞ்சம் மேலே ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்.
25 ரன்ஸ் ப்ளஸ் 1 விக்கெட் அப்படிங்கிறது இந்த மேட்சோட இவரோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும். கிராண்ட் லீக் ட்ரை பண்ணுறவங்க ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக நீங்கள் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸில் யாராவது ஸ்கிப் பண்ணுறீங்க. இன்கேஸ் பட்லர் ஃப்ளாப்புன்னு நீங்கள் யோசிச்சா கூட ரேர் தான், பட் பட்லர் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ரேராக நீங்கள் பட்லர் ஃப்ளாப்புன்னு யோசிச்சிங்கன்னா கூட இவரை பிக் பண்ணிக்கலாம். லியாம் டாசன் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு 2ஆவதாக பவுலிங் பண்ணும்போது மட்டும் பிக் பண்ணுங்கள். ஸோ மற்றபடி ஸ்கிப் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. பிரைடன் காஸ் 2 மேட்ச் நம்மளை ஏமாற்றிட்டு இருக்காரு. ரீசென்ட் ஃபார்ம் சூப்பராக எடுத்திருக்கு. 35% தான். ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணும்போது மறுபடியும் சொல்கிறேன், ஒரு நல்ல பிக்காக இருப்பார். 3 விக்கெட் ஆல் கூட இருக்கிறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. போத் இன்னிங்ஸுமே பிரைடன் காஸுக்கு இந்த மேட்ச்சுக்கு GLRSL இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆடில் ரஷீத் லாஸ்ட் மேட்ச்சில் ஒரே ஓவரில் 30 ரன் கொடுத்துருந்தாரு. ரீசெண்டாகவே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னா அதிகபட்சம் 1 விக்கெட் தான் எடுக்கிறாரு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி அவங்க ஒரு 180 டிஃபெண்ட் பண்ணும்போது கூட அவரால் 1 விக்கெட் தான் எடுக்க முடிஞ்சுது. லாஸ்ட் மேட்ச்சில் வந்த ஓவர்லேயே ஷாய் ஹோப்போட விக்கெட் வந்து எடுத்து கொடுத்துருந்தாரு. பட் அடுத்த 3 ஓவரில் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போயிருந்தாருங்கிறது பார்க்க முடிஞ்சுது. ரேராக போனீங்கன்னா 2வது பவுலிங்கில் பிக் பண்ணுங்கள். வென்யூ நம்பர்ஸும் சேமாக தான் இருந்திருக்கு. லுக்குட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல கிரிக்கெட்டர். இப்போ எப்படி ட்ரெண்ட் போல்ட் வந்து போல் பண்ணுறாரோ அந்த மாதிரியான ஒரு பவுலர் தான். பட் ட்ரெண்ட் போல்ட் பொறுத்த வரைக்கும் எல்லா கண்டிஷன்லேயுமே நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, இந்தியா, அமெரிக்கா வரைக்கும் கூட பார்த்திங்க அப்படின்னா வந்து அவரால் நல்லா போல் பண்ண முடியும். பட் லுக்குட் பொறுத்த வரைக்கும் இந்தியன் கண்டிஷன் அவருக்கு செட் ஆகாது. மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்த மேட்ச்லேயே அவர் என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார் நிறைய பேருக்கு தெரியும், IPL ஃபேன்ஸ்க்கு. ஸோ இந்தியன் கண்டிஷன் தவிர்த்து இங்கிலாந்து கண்டிஷன், குறிப்பாக கவுண்டி இப்போ வந்து T20 பிளாஸ்ட்னு ஒன்று நடந்துகிட்ருக்கு. ஸோ அதில் குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா லங்கா ஷேர்காண்டி அவர் ப்ளே பண்ணிகிட்டு இருப்பார். இனிஷியலாக ட்ரீம் டீம் கேப்டன் வைஸ் கேப்டனாக கண்டினியூஸாக வருவார். ஃபஸ்ட்டாக பால் பண்ணும்போது அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது ஒரு பெட்டர் ஆப்ஷன். பெஞ்ச் பிளேயர்ஸில் இந்த மேட்ச்சுக்கு ஆடில் ரஷீதுக்கு பதிலாக ரெஹான் அகமது உள்ளே கொண்டு வராங்களான்னு பார்க்கணும். ஷக்கீப் முகமது பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பிரைடன் காஸுக்கு பதிலாக ரிப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வராங்களா, இல்லை எதுவும் சேஞ்சஸ் இல்லாமல் போகுதா அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் பிளேயர்ஸோட பேட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பேண்டன் ஹோல்டர் 2 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. டக்கெட்ட ஷெப்பர்ட் 3 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. ஹாரி ப்ரூக்கை பார்த்திங்க அப்படின்னா ஹோல்டர் வந்து 2 முறை, ராச்சன் சேஸ் வந்து 2 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. ஜோஸ் பட்லருக்கு அகேன்ஸ்டாக வீக்னஸ் எல்லாமே நம்ம ரீட் பண்ணியாச்சு, டீட்டெயிலாக இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். தென் பார்த்திங்க அப்படின்னா வில் ஜாக்ஸ் பொறுத்த வரைக்கும் அல்ஜாரி ஜோசப் 2 முறை, ஹொசைன் 2 முறை, அல்ஜாரி ஜோசப் வந்து 4 முறை, அகில் ஹுசைன் வந்து 2 முறை, குடகேஷ் மோட்டி வந்து 3 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. ஜெமி ஸ்மித் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய வீக்னஸ் இல்லை. ஜாக்கப் பெத்தேல அல்ஜாரி ஜோசப் வந்து 2 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. இப்போ இந்த டீமில் நம்ம யாரெல்லாம் கன்சிடர் பண்ணலாம் இந்த மேட்ச்சுக்கு? கொஞ்சம் டிஃப்ரென்ஷியாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் யார் ப்ரோ? இப்போ நார்மலாக எல்லோரும் பிக் பண்ணக்கூடியவங்க எந்த மாதிரி ஒரு டீமோடு வருவாங்க அப்படின்னா, ஸோ ஓவரால் நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு 4 பிளேயர்ஸ் டாப்பில் இருப்பாங்க. தென் லியாம் டாசன் இருப்பார் அண்ட் ஆடில் ரஷீது, லுக்குட். ஸோ இந்த ஒரு 7 பிளேயர்ஸோடு வருவாங்க. இதே மாதிரி நீங்கள் போகாமல் இந்த டாப் 3ல் யாராவது ஒருத்தருக்கு பதிலாக, நான் மேலே சொன்ன மாதிரி இன்னிங்ஸ் வைஸாக யாராவது ஒருத்தருக்கு பதிலாக ஹாரி ப்ரூக்கையோ இல்லை வில் ஜாக்ஸையோ நீங்கள் உங்கள் டீமில் கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ தென் பவுலிங் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லியாம் டாசனுக்கு பதிலாக நீங்கள் பெத்தேல்கிட்ட கூட போகலாம். லியாம் டாசன் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஓவர்ஸ் போல் பண்ணுவார். பேட்டிங் கிடைக்கிறதுக்கான பாசிபிள் கம்மி. கிடைச்சாலுமே பெத்தேல் அளவுக்கு ஆட முடியாது, கொஞ்சம் மேலே தான் ஆடுறாரு பெத்தேல். ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கலாம். பிரைடன் காஸ் ஸ்லைட்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆடில் ரஷீதுக்காக நீங்கள் பிக் பண்ணுறது கூட நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஓவரால் நான் பார்க்கும்போது உங்களுக்கு ரிஸ்க் இருக்கக்கூடிய பிக்ஸில் இந்த மேட்ச்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிரைடன் காஸ், வில் ஜாக்ஸ், தென் ஹாரி ப்ரூக், இந்த 3 பிளேஸ் நான் மென்ஷன் பண்ணுறேன். சிவிசி இந்த டீம்லேருந்து யார்ட்டெல்லாம் போகலாம் அப்படின்னா மறுபடியும் நான் பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலர்லி பிரைடன் காஸ் தான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டாக போல் பண்ணும்போது விசி பிரைடன் காஸ் வந்து போகலாம். பென் டக்கெட் வந்து ஃபஸ்ட்டாக பேட்டிங் பண்ணும்போது சிவிசி போகலாம். தென் ஹாரி ப்ரூக்குமே ஃபஸ்ட்டாக பேட் பண்ணும்போது சிவிசி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் டீம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரிவியூக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அவங்க டீமில் பிளேயிங் லோன் எப்படி இருக்க போகுது? எவின் லூயிஸ், ஜான்சன் சார்ல்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஷாய் ஹோப், ருதர்ஃபோர்ட் அண்ட் ரோமன் பவல், ஜெசன் ஹோல்டர், ராஸ்டன் சேஸ், அகில் ஹுசைன், ரொமாரோ ஷெப்பர்ட், குடகேஷ் மோட்டி, அல்ஜாரி ஜோசப். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸோட பிளேயிங் லெவல். 4 ஓவர்ஸ். ஃபஸ்ட்டு அல்ஜாரி, 2வது குடகேஷ் மோட்டி, 3வது அகில் ஹுசைன், 4வது ஹோல்டர், 5வது பார்த்திங்க அப்படின்னா ஷெப்பர்ட் அண்ட் ராஸ்டன் சேஸ் அவங்க வந்து ஷேர் பண்ணுறாங்க. இன்கேஸ் இந்த இடத்துல ரசல் கொண்டு வராங்க ருதர்ஃபோர்டுக்கு பதிலாக அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக ரசல் வந்து 2 ஓவர்ஸ் வரைக்கும் போல் பண்ணதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. லாஸ்ட் மேட்ச் ரசலுக்கு ஒரு ரெஸ்ட்டு கொடுத்து தான் உள்ள அகில் ஹுசைனை கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த மேட்ச்சுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிக்கஸ்ட் ட்ரம்ப் கார்டு அப்படின்னா நான் வந்து அகில் ஹுசைன் வந்து மென்ஷன் பண்ணுவேன். 4 விக்கெட்ஸ் கூட அவர் எடுக்கலாம். நான் சொல்கிறது ஃபன்னாக இருக்கலாம், பட் மேட்ச் ப்ராக்ரஸில் பாருங்கள். 2வது போலிங் பண்ணும்போது அவரோட அக்யூரசி ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் அட்டாக்ல இங்கிலாந்து டிசீவ் ஆவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது.
எவின் லூயிஸ், சார்ல்ஸ் ரெண்டு பிளேஸுமே டீசென்ட் ஓப்பனர்ஸ் தான். ஸோ எவின் லூயிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போவும் சொல்கிறேன் ரிஸ்க் எடுங்க. எவின் லூயிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது பேட்டிங் ரேராக போகிறது பெட்டர் ஆப்ஷன். பட் ரெண்டாவது பேட்டிங்லேயுமே இந்த கிரவுண்டில் இனிஷியல் விக்கெட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபால் ஷாட் வந்து நிறைய வரதுக்கான பாசிபிள் இருக்குது. ஜான்சன் சார்ல்ஸ் வந்து லாஸ்ட் மேட்ச் 47 கெஸ் பண்ணியிருந்தோம் கரெக்டாக. இந்த மேட்ச் பொறுத்த வரைக்குமே சேம் தான். ஃபஸ்ட்டாக பேட் பண்ண போகிறாங்கன்னா எவின் லூயிஸ் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜான்சன் சார்ல்ஸ்க்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரெண்டாவதாக பேட்டிங் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஜான்சன் சார்ல்ஸ்க்கு மட்டும் அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. சம்டைம்ஸ் இவர் வந்து விக்கெட் கீப்பிங் பண்ணுறதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குது. ஷாய் ஹோப் ஃபஸ்ட் பேட்டிங் நல்ல நம்பர்ஸ் வந்து இருந்தது, ஆடி கொடுத்துருந்தாரு. சேம் ப்ரெடிக்ஷன் தான். ஃபஸ்ட்டாக பேட் பண்ணும்போது அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. ஜிஎல் ட்ரை பண்ணக்கூடியவங்க ரெண்டாவது பேட்டிங்கில் 50-50 ஆப்ஷனில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ருதர்ஃபோர்டு ஸ்கிப் பண்ணலாம், நம்பி ஸ்கிப் பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஜிடிக்காக ஐபிஎல்லில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. அதுக்கு ஒரு 3 மாதம் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஷ் லீகில் ஒரு ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். சிட்னி தண்டர்ஸ்க்காக ஒரே ஒரு மேட்ச் 2 பால் ஆடி கொடுத்தாரு, மற்ற எந்த மேட்ச்சுமே பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. இது ரெண்டுக்கும் கேப்பில் பங்களாதேஷ்க்கு அகேன்ஸ்டாக நடக்கக்கூடிய ஒன் டே சீரீஸில் ஒரு செஞ்சுரி. ஸோ அந்த ஒரு கம்பேக்கில் ஐபிஎல்குள்ளே வந்து கான்ஃபிடென்ஸாக செம பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். கம்மிங் பேக் டு இன்டர்நேஷ்னல் நம்ம பார்க்கும்போது பெரிய ரன்ஸ் அடிக்க முடியல. தென் இங்கிலாண்டோட கிரவுண்ட் டைமென்ஷன்ஸுமே நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு கிரவுண்ட் டைமென்ஷன்ஸ் தான் இருக்கும். நம்ம எல்லா கிரிக்கெட்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா ரவுண்டாக நம்ம கிரவுண்டை எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா இங்கிலாண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிப்ஸ் ஷேப்பில் தான் இருக்கும். அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா அக்யூரேட் சிப்ஸாக இருக்காது, கொஞ்சம் அன்ஈவனாக பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். ஸோ அந்த ஒரு இடத்துல ஃபீல்டை வச்சு இவரை நிறைய மேட்சஸ் வந்து ஈஸியாக விக்கெட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதும் நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் ரோமன் பவல் லாஸ்ட் மேட்ச் நம்ம வந்து கிளியராக சொல்லியிருந்தோம் ஃபஸ்ட் பேட்டிங்கில் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் அப்படின்ட்டு. சேம் தான் இந்த மேட்ச்க்கும். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ண போகிறாங்க வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்னா இவரை கண்டிப்பாக உங்கள் டீமில் கன்சிடர் பண்ணுங்கள். ரெண்டாவதாக பேட்டிங் பண்ண போகிறாங்க அப்படின்னா 50-50 ஆப்ஷனில் போகலாம், ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். பட் லாஸ்ட் மேட்ச் இவர் அடித்த ஷாட் நல்ல ஷாட்டு, லைனில் செம்ம கேட்ச் எடுத்து ஒரு விக்கெட் வந்து எடுத்திருந்தாங்க. தென் ஹோல்டர் ஒரு ட்ரம்ப் கார்ட் பிக். மீண்டும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஸ்மால் லீக் சிவிஸை அவரை நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். அது ஃபஸ்ட்டு போலிங்கில் இருந்தால் இன்னும் அதிகமான ஒரு ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ராஸ்டன் சேஸ் பெருசாக ஓவர்ஸ் கிடைக்காது. லாஸ்ட் மேட்ச்சில் கிடைச்ச ஒரு ஓவரில் விக்கெட் எடுத்து கொடுத்து பேட்டிங்கில் ஃபஸ்ட்டு பாலே அவரோட ஃபஸ்ட்டு பால் தான் இன்னிங்ஸோட லாஸ்ட் பால் 6ல் முடிச்சிருந்தார் லுக்கு 2 ஓவரில். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். அகில் ஹுசேன் போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். 17 மேட்ச் ஆடி 22 விக்கெட்ஸ் வந்து ஹெட்ல எடுத்திருக்காரு. நம்பர்ஸ் பாருங்கள், ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 7க்கு 7, ரெண்டாவது இன்னிங்ஸில் 10க்கு 15, பர்சன்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா 15, 4 ஓவர்ஸ் சால்டாக போல் பண்ணுவார். ரீசெண்டாக இந்த ஒரு 4 விக்கெட் அப்படிங்கிறது இந்த இடத்துல வரதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குது. ஜிஎல் ட்ரை பண்ணுறவங்க மஸ்டாக சிவிசி ட்ரை பண்ணுங்கள் ரெண்டாவது போலிங்கில். எஸ்எல்ல ட்ரை பண்ணுறவங்க அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ரொமாரியோ ஷெப்பர்ட் ரீசெண்டாக நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ், ஐபிஎல் வின்னராக கூட இருக்கார். ஸோ ஃபஸ்ட்டு பேட் பண்ணி செகண்டாக போல் பண்ணும்போது கன்சிடர் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். முருகேஷ் மோட்டி பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லைங்க, எக்ஸ்ட்ரானரி பவுலர், பட் எக்கனாமிக்கல் பவுலர்னு சொல்லலாம். T20 கிரிக்கெட்டில் 7.67 எக்கனாமி அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். அதுவும் வெஸ்ட் இண்டீஸில் ஒரு ஸ்பின்னராக வச்சுருக்காருங்கிறது இன்னும் ஒரு பெரிய விஷயமா வந்து பார்க்கப்படுது. ஸோ ரெண்டாவது போலிங் ரேராக போகலாம், பட் 50-50 ஆப்ஷன் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணுறேன். அல்சாரி ரெண்டாவது போலிங் மஸ்ட் பிக்காக இருப்பார். ஃபஸ்ட்டு போலிங் கூட கம்பேர் பண்ணும், ஃபஸ்ட்டு போலிங்கில் இவர் கொஞ்சம் வீக் பவுலராக தெரிவார். பட் டார்கெட்டை டிஃபெண்ட் பண்ணும்போது இவரோட அந்த எக்ஸ்ட்ரா பேஸ் பார்த்திங்க அப்படின்னா பேட்ஸ்மேனை பார்த்திங்க அப்படின்னா டிசீவ் பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இவரோட வேரியேஷன்ஸ் வந்து கம்மி, பட் லென்த்தில் பார்த்திங்க அப்படின்னா அக்யூரேட்டாக பவுல் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஐடியா இருக்கக்கூடிய பவுலராக பார்க்கப்படுது. பெஞ்ச் பிளேயர்ஸில் ஷிமன் ஹெட்மயர், பிரண்டன் கிங், மேத்யூ ஃபோர்டு. ஸோ இவர் வந்து ஒரு டீசென்ட் ஆல்ரவுண்டர், பவுலிங் ஆல்ரவுண்டர். ஆண்ட்ரே ரசல் இதில் பார்த்திங்க அப்படின்னா பிரண்டன் கிங் வந்து எவின் லூயிஸ்க்கு பதிலாக உள்ளே வந்தார்னா ஸ்ட்ரைட்டாகவே பிக் பண்ணி விசி கொடுங்க. பேட்டிங் செகண்டில் ஒரு சூப்பர் பிக்காக இருப்பார். ஃபஸ்ட் பேட்டிங் கூட நீங்கள் விசிஆர் கேப்டன் கொடுக்கலாம். ஹெட்மயரை ருதர்ஃபோர்டுக்கு பதிலாக பிக் பண்ணுவாங்களான்னு பாருங்கள். அப்படி பிக் பண்ணாலுமே ஸ்கிப் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் எவின் லூயிஸை, ஷக்கீப் முகமது பார்த்திங்க அப்படின்னா 2 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. லுக்குட் 1 முறை, ரெஹான் அகமது 1 முறை, பெத்தேல் 1 முறை. ஜான்சன் சார்ல்ஸ்க்கு பெரிய வீக்னஸ் இல்லை. ஷாய் ஹோப்புக்கு, ஆடில் ரஷீத் 3 முறை, ரெஹான் 2 முறை. லெக் ஸ்பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக வீக் அப்படிங்கிறது தெரிய வருது. ரோமன் பவல் ஸ்பின்னருக்கு அகேன்ஸ்டாக ஆஸ் யூஸ்வல் அவரும் வீக் தான். ஸோ ஆடில் ரஷீத் 3 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. ஹோல்டரை பொறுத்த வரைக்கும் ரெஹான் 1 முறை, சார்ல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஷக்கீப் 2 முறை, ஷெர்ஃபின் ருதர்ஃபோர்டு, ரஷீத் வந்து 2 முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இப்போ இந்த வெஸ்ட் இண்டீஸ் டீமில் உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஏன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆல்ரவுண்டர்ஸ் வந்து லேட்டாக இருக்காங்க ப்ரோ, லேட்டாக இறங்குறாங்க. லைக் ஷெப்பர்ட், ராஸ்டன் சேஸ்,
அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஜசன் ஹோல்டர். இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, லேட்டாக இறங்குறாங்க. நாங்கள் எப்படி ப்ரோ ட்ரை பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய கொஸ்டினாக இருக்கும். சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ இந்த மேட்ச்சுக்கு 2வது பேட்டிங் பண்ண போகிறாங்க வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்னா இந்த டாப் 3லேருந்து ஒருத்தர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ அட் த சேம் டைம் மிடில் ஆர்டரில் இருக்கக்கூடிய ருதர்ஃபோர்டும் பெரிய ஃபார்மில் இல்லை. பவல் ஓரளவுக்கு 2வது பேட்டிங்கில் ஆடக்கூடிய எபிலிட்டியும் இல்லை. ஸோ ஹோல்டர், ராஸ்டன் சேஸ், அகில் ஹுசைன் இவங்களாம் உங்களுக்கு 2வது பேட்டிங்க்கு நல்ல பிக்காக தெரிய வருவாங்க. இதுவே ஃபஸ்ட் பேட்டிங் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்டு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுது. ஃபஸ்ட்டாக பேட் பண்ணக்கூடிய டீமில் பவர் பிளேயில் ஆவரேஜாக பார்த்திங்க அப்படின்னா 60 ரன்னுக்கும் மேலே வருதுங்கும் போது இந்த 3 பிளேஸுமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸாக தெரிய வருவாங்க. அப்போது ஒன்று அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஷெப்பர்ட் 2, ஹோல்டர் 3. இந்த 3 பிளேஸில் யாராவது ஒருத்தரை ஸ்கிப் பண்ணி இந்த இடத்துல 2 அல்லது 3 பிளேஸ் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். சிம்பிள் கால்குலேஷன் தான். ஸோ பவுலிங் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஷெப்பர்டை ஸ்கிப் பண்ணிங்கன்னா சார்ல்ஸை பிக் பண்ணுங்கள். ஸோ ஒரு டபுள் ஆப்ஷனுங்கிற மாதிரி ஈக்குவலாக இருக்குங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் 7 பிளேஸ் பொறுத்த வரைக்கும் ஜான்சன் சார்ல்ஸு, ஷாய் ஹோப்பு, ரோமன் பவல், ஜசன் ஹோல்டர், அகில் ஹுசைன், தென் ரொமாரியோ ஷெப்பர்ட், லாஸ்ட்டாக நான் வந்து ரிஸ்கா அல்சாரி ஜோசப் அப்படிங்க மாதிரி போகிறேன். ஸோ சிவிசி ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சுக்கு அகில் ஹுசைன் 2வது பவுலிங் பண்ணும்போது, சார்ல்ஸ் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது, தென் ரோமன் பவல் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது சிவிசி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ நாம் கிரியேட் பண்ணி வச்சுக்கக்கூடிய பேஸ் டீமில் விக்கெட் கீப்பர்ஸில் பட்லர், ஷாய் ஹோப் வந்து பிக் பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் டக்கெட், லிவிஸ், பெத்தேல். ஆல்ரவுண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஷெப்பர்ட், ராஸ்டன் சேஸ், லியாம் டாசன். பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அல்சாரி ஜோசப், ஹோல்டர், லுக்குட் அப்படிங்க மாதிரி பிக் பண்ணியிருக்கோம். கேப்டன் பட்லர், வைஸ் கேப்டன் பென் டக்கெட் அப்படிங்க மாதிரி கொடுத்துருக்கோம். ஆஃப்டர் லைனப் வந்து நம்ம ஃப்ரீ டீம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணோம். இது வந்து ஒரு டெமோ டீம். லாஸ்ட்டு மேட்ச்சில் கூட ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ போன மேட்சோட ட்ரீம் டீம்லேருந்து ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு. நம்ம நார்மலாக ஹை பர்சன்டேஜில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து பிக் பண்ணி அந்த வீடியோவோட எண்டில் ஒரு டெமோ டீம் கேட்கறதுனால இதை வந்து இன்க்ளூட் பண்ணுவோம். இதுவே ஃபைனல் டீம் கிடையாது. இதிலேருந்து ஒரு 5 பிளேஸ்லேருந்து 6 பிளேஸ் வரைக்கும் ட்ரீம் டீம் வருவாங்க. பட் அதுலேயுமே நிறைய சேஞ்சஸ் இருக்குது. அதுக்கு தான் உங்களுக்கு டெலகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். லாஸ்ட்டில் ஆஃப்டர் லைனை பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெலகிராமில் உங்களுக்கு லோ பர்சன்டேஜில் யார் ட்ரீம் டீம் வருவா, ஃபஸ்ட் இன்னிங்ஸ் யார் பர்ஃபார்ம் பண்ணுவா, செகண்ட் இன்னிங்ஸ் யார் பர்ஃபார்ம் பண்ணுவான்னு சொல்லி ஃப்ரீயாக கொடுக்கும். இது தவிர்த்து ஸ்மால் லீக்கான டீமும் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருக்கோம். லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.